இந்த நாளின் கூடுகையை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாய் யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி அந்த தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்ட கர்த்தர் இந்த இடத்திலே முழுமையாய் அவர் நிரம்பியிருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். அவரது காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர் நம்முடைய அருகிலே அவர் இருக்கிறார், உலாவி கொண்டிருக்கிறார். பயத்தோடும் பக்தியோடும் அவரை நாம் தொழுது கொள்ளுவோம், அவரை நாம் ஆராதிப்போம். அவருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும். நம்முடைய காரியங்களை அவர் மேற்போட்டு கொள்வார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி எல்லா பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே நாம் ஒரு சிறு குழந்தையைப் போல் நாம் இறக்கி வைப்போம். விடுதலை அவர் அனுப்புவார். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் மக ஸ்தோத்திரம். நம்முடைய நாமத்தை நிமித்தம் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்லப்பட்டபடி பயப்படாதே சிறு மந்தையே என்று எங்களை அழைக்கிறீர். நீர் எங்களுக்கு நல்ல தகப்பனாய் எங்கள் மேய்ப்பனாய் இருக்கிறீர், மக்கு ஸ்தோத்திரம். இதே போல ஒரு குளிரான நாளிலே நீர் எங்களுக்காக மனிதனாய் அவதரித்தீர். இந்த காலங்களிலே சுவாமி, உம்முடைய பிறப்பின் பண்டிகையின் உண்மையான அர்த்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. தேவரீர் வேதத்தை தியானிக்கையில் எங்கள் உள்ளங்கள் குழந்து விட்டு எரியட்டும். உம்மை நாங்கள் நெஞ்சார போற்றி புகழ்ந்து துதிக்க நல்ல இருதயத்தை நீர் எங்களுக்கு தாரும். உலகத்தின் கவலைகள், உலகத்தின் பாரங்கள் எங்களை நெருக்காதபடி விடுதலையோடு உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் தேவரீர் உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கிருபையின் கரம் எங்களோடு இருக்கட்டும். உடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நீரே ஆசீர்வதியும், எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள் முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். சகல காரியங்களை நீரை பொறுப்படுத்தி கொண்டபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமையில் நமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அவர் தேவாதி தேவன், அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கிறோம். அவரை ஓயாமல் நாம் துதித்து போற்றி பாடுவோம். ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கும் போது தேவனே எங்களை ரட்சியும் என்ற அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அவர் மன்னிக்கிறதுக்கு தயவுபெருத்தவர், நம்மை ரட்சிக்க அவர் வல்லமையுடையவராயிருக்கிறார். சத்துருவின் அதிகாரங்களை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் தருவார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறது போல அவர் ராஜரீகம் பண்ணுவார். நாம் செய்ய வேண்டியது அவரை துதிப்பது மாத்திரமே. கைகளை தட்டி அவரை துதித்து நாம் போற்றி பாடும்போது அவருடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையும். நம்முடைய காரியங்களை அவர் மேற்போட்டுக் கொள்வார். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்று சொல்லி அவரை நாம் துதிப்போம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடு. ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு. ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சத்துருவை மீதிப்பார், சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவான், எதிரி அடங்குவான்.
இயேசுவே ஜெயிப்பார், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார், சத்துருவை மீதிப்பார், சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவான், எதிரி அடங்குவான். இயேசுவே ஜெயிப்பார், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டியே துதித்து கொண்டீரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்து கொண்டீரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார், புது பலன் தருவார். கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார், புது பலன் தருவார். கரங்களை அசைத்து துதித்து கொண்டீரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டீரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். நிறைவேற்றி முடிப்பார். நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டீரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டீரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஹல்லேலூயா. அவர் துதிக்கு பாத்திரர், அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற கர்த்தர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரை நாம் துதித்து சற்று நேரம் அவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயங்களை எல்லாம் நாம் ஊற்றுவோம். அவர் இருதயங்களை சோதித்து அறிகிறவர், உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய், மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று அழைத்தவர். அவருடைய சமூகத்திலே நம்முடைய பிரார்த்தனைகளை நாம் ஏறெடுப்போம். எல்லாரும் அப்படி ஆண்டவர் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. உங்களை வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவர் நல்ல சுகம் பலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஹல்லேலூயா. கடந்த ஒரு வாரத்திலையும் ஆண்டவர் நமக்கு எண்ணி முடியாத அதிசயங்களை அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். அதை எண்ணி நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று நாங்கள் உங்க வாயை திறந்து நீங்க ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும்படியாக அழைக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக அழைக்கிறேன்.
ஆண்டவரே நீர் செய்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நீர் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு நல்ல ஜீவன் சுகம் பலத்தை நீங்க கொடுத்து வந்த உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா கடந்த நாட்களிலும் இயற்கை பேரிடரான காலத்திலும் ஆண்டவரே நாங்கள் சுகமாய் தங்கி இருப்பதற்கு எங்களுக்கு நல்ல கிருபைகளை கொடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கடந்த நாட்களிலும் பலத்த சேதம் நிறைய பேர் வீட்டிலலாம் ஏற்பட்டுச்சு. நிறைய பேர் வீடுகளை இழந்து அந்த தெருவில் வந்து தவிச்சாங்க. ஆனால் நம்ம சுகமாய் தங்கியிருப்பதற்கு ஆண்டவர் நல்ல கிருபைகளை கொடுத்தாரு. அதை நினைச்சு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. எங்களை பாதுகாத்து கொண்டீங்களே அதுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த நோய் நொடி இல்லாமல் எங்களை பாதுகாத்து கொண்டீங்களே அதுக்கு நமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒரு வேளை உணவும் சாப்பிடாம ஆண்டவரே பசியாய் இராதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொண்டீங்களே அதுக்கு நமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பாராட்டின கிருபைகளுக்காக இரக்கத்திற்காக நன்றி நன்றி என்று இங்கே சொல்லுகிறோம் அப்பா. நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய நல்ல நாமத்தையே ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நல்ல நாமத்தையே போற்றுகிறோம், உம்முடைய நல்ல நாமத்தையே புகழுகிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் வேறு தேவன் இல்லை அப்பா, உம்மை அல்லாமல் வேறு கர்த்தர் இல்லை ஆண்டவரே. உம்மையே பணிந்து கொள்கிறோம், உம்மையே பணிந்து கொள்கிறோம் சுவாமி. உமது முன்பாக சாஷ்டங்கமாய் விழுந்து உம்மையே வணங்குகிறோம் சுவாமி. ஆண்டவரே நன்றி 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 என்று உங்களை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே யெகோவா ஈரேவாய் எங்கள் வாழ்க்கையில எல்லா தேவைகளையும் நீ சந்தித்த உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா யெகோவா ரஃபாவாய் எங்கள் வாழ்க்கையில இருந்த நோய்களை எல்லாம் நீக்கி போட்டீங்களே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யெகோவா ஷாலோமாய் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நல்ல ஆண்டவரே சமாதானத்தை கொடுத்தீரே அதற்காக உமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிடமும் அப்பா எங்களை நீங்க நடத்தி வந்தீங்களே அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்லது ஒரு ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்தீங்களே நமக்காக நன்றி. டெய்லி டெய்லி நாங்கள் ஆண்டவரே பாவம் செய்த போதும் அப்பா ஆண்டவரே தினம் தினம் நாங்கள் ஆண்டவரே எண்ணத்தினாலேயா இருக்கலாம் அல்லது கைகளினால எங்கள் செயல்களினால நாங்கள் பாவம் செய்கிறவர்களா இருந்தோம் ஆண்டவரே. எங்களை நீர் மன்னித்து ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி வருகிறீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீரே அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ரத்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் ஆத்துமாவை நீர் மீட்டுக் கொண்ட உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் ரட்சிப்பை உறுதி செய்து கொண்டு இருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய பாவத்திற்காக ஆண்டவரே எங்க தலை செஞ்ச எங்க மூளையில ஆண்டவரே எங்க எண்ணத்துல நாங்க செஞ்ச பாவத்துக்காக ஆண்டவரே உங்க தலையில முள்முடியை ஏற்றுக்கிட்டீங்களே அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்க கைகள் செஞ்ச பாவத்துக்காக ஆண்டவரே உம்முடைய கைகளை ஆணிகளை ஏற்றுக்கொண்டீங்களே அதுக்காக உமக்கு நன்றி. எங்கள் கால்கள் பாவம் செய்வதற்கு தீவிரித்து ஓடின பாவத்திற்காக அப்பா உமது கால்களில் ஆணிகளை ஏற்றுக்கொண்டீரே அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. எங்கள் இருதயத்திற்கு ஆண்டவரே நாங்கள் இருதயத்துக்குள்ள செஞ்ச பாவத்திற்காக ஆண்டவரே நீர் குத்தப்பட்டீரே அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் எங்களுக்காக நீர் சிந்தி எங்களை மீட்டுக் கொண்ட உம்முடைய தயவுக்காக உம்முடைய இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களுக்காக மரித்து ஆண்டவரே இன்றும் எங்களுக்காக நீர் ஜீவித்து கொண்டு இருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இன்றும் எங்களுக்காக நீர் ஜீவித்து கொண்டிருக்கிறீர். இன்றைக்கு நீர் ஆண்டவரே 7 குத்து விளக்கங்களின் மத்தியில உலாவிக் கொண்டிருக்க தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி நல்ல ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா நாங்கள் வழி தவறி சென்ற பொழுதும் அப்பா ஆண்டவரே நீர் வழி இதுவே என்று எங்கள் காதுகளில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரை சொல்லி கொடுத்து எங்களை வழி நடத்தி வந்தீங்களே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா எங்கள் ஆத்துமா ஆண்டவரே சோர்ந்து போன வேளையிலும் உற்சாகமாக எங்களை உற்சாகப்படுத்தி வந்தீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டினீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரை விட்டு நாங்கள் விளங்கி போகாதபடிக்கு ஆண்டவரை எங்களை நீர் கட்டி உம்முடைய அன்பினால் அணைத்து கொண்டு வருகிறீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீண்டுமாய் நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்
செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, பெரிய அற்புதங்களை நீர் செய்ய போகிற நம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த துதி பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் துதி பலிகள் உங்கள் சமூகத்தில் வந்து சேரட்டும் அப்பா, சேரட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, இன்று மட்டுமல்ல என்றென்றும் உம்மை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்க கர்த்தர் நல்ல கிருபைகளை கொடுக்கும்படியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவருக்கு எப்படி அவருடைய துதியை சொல்லி வர வேண்டுமா? அவருடைய நாமத்தை சொல்லி நாம் கை எடுக்க வேண்டும். அவருடைய நாமத்தை சொல்லி நாம் கை எடுக்க வேண்டும். சங்கீதம் 138:1 சொல்லுகிறது, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். கர்த்தாவை என்னுடைய முழு இருதயத்தோடு உம்மை நான் துதிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் விண்ணப்பத்தை ஜெபத்தை கேட்கிறவர். அவரை முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு நாம் அவரை ஆராதிக்க வேண்டுமா? ஆண்டவரே, உமக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் சரண்டர் பண்ணுகிறேன் அப்பா. தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம் என்று சொல்லுவோம். பிதாவாகிய தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். குமாரனாகிய தேவன், அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவனாய் இருக்கிறவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவிக்கு நம்முடைய ஆவியோடு கூட நாம் முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா சொல்லுவோம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசையா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசையா சரணம். தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். தூய ஆவி சரணம், அபிஷேகநாத சரணம். தூய ஆவி சரணம், அபிஷேகநாத சரணம். சரணம் 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 சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசையா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசையா சரணம். கர்த்தாதி கர்த்தனுக்கு சரணம், காருண்ய கேடகமாய் இருப்பவருக்கு சரணம். பரிசுத்த ஆவியே, மேக ஸ்தம்பமே, உமக்கு சரணம் என்று சொல்லுவோமா? கர்த்தாதி கர்த்தனுக்கு சரணம், காருண்ய கேடகமே சரணம். கர்த்தாதி கர்த்தனுக்கு சரணம், காருண்ய கேடகமே சரணம். பரிசுத்த ஆவி சரணம், ஜீவநதியே சரணம். பரிசுத்த ஆவி சரணம், ஜீவநதியே சரணம். சரணம் 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 சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசையா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசையா சரணம். மகிமையின் தேவனுக்கு சரணம், மாசற்ற மகுடமே உமக்கு சரணம். சத்திய ஆவியே, சர்வ வியாபியே உமக்கு சரணம் என்று சொல்லுவோமா? மகிமையின் மன்னனுக்கு சரணம், மாசற்ற மகுடமே சரணம். மகிமையின் மன்னனுக்கு சரணம், மாசற்ற மகுடமே சரணம்.
சத்யாவி சரணம், சர்வவியாபிய சரணம், சத்யாவி சரணம், சர்வவியாபிய சரணம், சரணம் 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 சரணம், தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம், தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். எல்லாரும் அப்படி எழும்பி நின்று ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போமா. துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாய் அவரை ஆராதிக்க வேண்டும். சங்கீதம் 95:1 சொல்லுகிறது, கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லி. நம்முடைய சத்தம் எப்படி இருக்கணுமா? வான மண்டலங்கள் பரியந்தம் நம்முடைய சத்தத்தை உயர்த்தி அவரை சந்தோஷத்தோடு ஆராதிக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய நாமத்தை சொல்லி நாம் சந்தோஷமாய் கையெடுக்க போகிறோம். ஏன் தெரியுமா? எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சாக்கியத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை அவர் ரட்சித்திருக்கிறார். அவர் ரட்சிப்பின் தேவன். அவர் கூப்பிடுகிற பொழுதெல்லாம் நமக்கு அருகிலே வருகிற தேவனாய் இருக்கிறவர். 2-3 பேர் அவருடைய நாமத்தினாலே கூடி இருக்கிற பொழுது அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். என் ஜனங்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன், அவர்கள் மத்தியிலே நான் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னீரே. ஆம் தகப்பனே, அப்படி சொன்ன தேவன் இன்றைக்கு நம்முடைய அருகிலே நம் மத்தியிலே உலாவுகிறவராய் இருக்கிறார். அந்த மகிமையின் தேவனே, அந்த மாட்சிமை பொருந்திய தேவனே, உன்னதமான தேவன், உயர்ந்த ஸ்தலங்களிலே உலாவுகிற தேவனை நாம் நோக்கி பார்ப்போமா? அவருடைய பெயர் யெகோவா, அவருடைய பெயர் யெகோவா ஈரே, அவருடைய பெயர் யெகோவா ரஃபா என்பது அவர் பரிகாரியான கர்த்தராய் இருக்கிறவர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னவர், நானே வாசல் என்று சொன்னவர், ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். எல்லாம் நானாய் இருக்கிறேன், உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். நமக்கு உயிர் தெழுதலை கொடுக்கிறவர், நித்திய ஜீவனை கொடுக்கிறவர், சாவா வரத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கு அவரை நாம் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரை நாம் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். தெய்வமாய் அவரை கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜனம் எவ்வளவு பாக்கியம் உள்ளது. ஓ தகப்பனே, நீர் எங்களுக்கு நல்லவராய் இருந்தீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீர் எங்களுக்கு வல்லமை உடையவராய் இருந்தீர், வல்ல பெரும் காரியங்களை செய்தீர். உம்மை துதிக்கிறோம். கிரகிக்க கூடாத காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்தீரப்பா. பெரிய காரியத்தை செய்தீர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்தீரப்பா. சொல்லக்கூடாத காரியங்களை செய்தீர், அதிசயங்களை செய்தீர், அற்புதங்களை செய்தீரப்பா. உம்மை போல ஒரு தேவன் இல்லை. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை சொல்லி நாங்கள் கை எடுக்கிறோம். எங்களை ஒரு விஷயம் ரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை ஒரு விஷயம் ரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்களை கழுவி இன்னும் சுத்திகரிங்கப்பா. ஒவ்வொரு நிமிடமும் அப்படி சுத்திகரிங்க. நாங்க பாவம் செய்கிற இயல்புடையவர்கள் அப்பா. எங்களை ஆண்டவரை ஒவ்வொரு விஷயம் கழுவுவதற்கு, மன்னிப்பதற்கு நீ தயவு பெருத்தவராய் இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நடக்க கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பரிகாரியான கர்த்தர், அவருடைய பெயர் யெகோவா ரஃபா. வேதத்தில் ஆண்டவர் இப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் பரிகாரிகளை தேடி அங்கே இங்கே ஓட வேண்டாம். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருகிறதா? யாரோ சொல்கிறாங்க உங்களுக்கு மந்திரம் செஞ்சுருக்காங்க, வில்லி சூனியம் வச்சுருக்காங்க, இப்படி சொல்கிறாங்களா? ஐயோ, நான் என்ன செய்வேன்? யாரிடத்துல போவேன்? எந்த இடத்துல குறி கேட்கலாம் என்று சொல்லி நான் ஓடி போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பரிகாரிகளை தேடி ஓட வேண்டாம். நானே உங்கள் பரிகாரி. நான் உங்கள் மத்தியிலே உங்கள் வியாதியை விலக்குவேன், உங்கள் சாபத்தை விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய தழும்புகளினால் நாம் சுகமாகிறோமா? அவருடைய காயங்களால் நாம் சுகமாகிறோம். அவர் நித்தமும் நம்மை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே நம்மை செழிப்பாக்குகிற தேவனாய் இருக்கிறார். மகா வறட்சியான காலம்,
பிசாசு நம்முடைய காலங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நம்முடைய காலத்தை அவன் பின்னோக்கி செய்யலாம். அல்லது நம்முடைய காலத்திலே இலை உதிர்ந்து போயிருக்கிற மரத்தை போல நாம் இருக்கலாம். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை நித்தமும் நடத்துவேன். வறட்சியான காலத்துல நான் உன்னை செழிப்பாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. அந்த தேவன் நமக்கு இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? அந்த தேவன் நமக்கு இருக்கிறார். அந்த தேவன் நமக்கு பரிகாரியாய் இருக்கிறார். அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் சாப பரிகாரியாய் இருக்கிறார். சாபங்களுக்காக இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ பேர் மந்திரவாதிகளை தேடி ஓடி நிறைய பணத்தை செலவழித்து ஒன்றும் சுகப்பட முடியாமல் திரும்பி வந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் இயேசுவிடத்தில் வந்த ஒருவராவது வெறுமையாய் வருவது இல்லை. ஏனென்றால் அவர் அப்படித்தான் சொன்னார், நான் உங்களை வெறுமையாய் அனுப்பிவிட மாட்டேன். என்னிடத்தில் வந்தவர்களை நான் வெறுமையாய் அனுப்பிவிட மாட்டேன். அவருக்கு கொடுக்கிறவர்களை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக செய்து கொடுப்பாராம். பிரியமானவர்களே, அவர் இன்பமானவர், அவர் மகிமையானவர், அவர் பாவ சாப ரோகங்களை நீக்குவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறவர், அதிசயமானவர், அற்புதங்களை செய்கிறவர், கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறவர். அவரால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. செங்கடலை பிளந்தவர், யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்தவர், முடவனை நடக்க செய்தவர், குருடனை பார்வையடைய செய்தவர், குஷ்டரோகியை சுகமாக்கினவர். இன்றைக்கு அதே வல்லமையோடு நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இன்பமான தேவனை பாடுவோமா? இன்பமானவர் இயேசு, மகிமையானவர் இயேசு, இன்பமானவர் இயேசு, மகிமையானவர், பாவ சாபரோகம் நீக்க வல்லமையானவர், பாவ சாபரோகம் நீக்க வல்லமையானவர் இயேசு, இன்பமானவர் இயேசு, மகிமையானவர் இயேசு, இன்பமானவர் இயேசு, மகிமையானவர். அதிசயமானவர், அற்புதமானவர், அதிசயமானவர், அற்புதமானவர், அருமையானவர், அடைக்கலமானவர், அருமையானவர், அடைக்கலமானவர் இயேசு, இன்பமானவர் இயேசு, மகிமையானவர் இயேசு, இன்பமானவர் இயேசு, மகிமையானவர், பாவ சாபரோகம் நீக்க வல்லமையானவர், பாவ சாபரோகம் நீக்க வல்லமையானவர். உன்னதமானவர், உண்மையானவர், உன்னதமானவர், உண்மையானவர், வெண்மையானவர், மேன்மையானவர், மென்மையானவர்,
வரப்போகிறவரான ஆண்டவர் அவர் யூதாவின் ராஜசிங்கமாய் வெளிப்படுவார். நீதிக்காக அவர் வெளிப்படுவார், நியாயத்திற்காக அவர் வெளிப்படுவார். அவருடைய கோலம் அவருடைய கையும் எங்கே வரைக்கும் தேற்றுமாம்? மரணபரி அந்த மரண பள்ளத்தாக்கில் வரைக்கும் அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறவர். சொல்லுவோமா, யூதாவின் ராஜசிங்கம் நீரே என்று சொல்லி. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள காத்திர நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. பாவமானிரே எம்மை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானிரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. பாவமானிரே எம்மை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானிரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. நீரென்றும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சியாடையேனே, அமர்ந்த தண்ணி பசும் புல்வெளியில் என்னை வைத்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. நீரென்றும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் சாட்சியாடையேனே, அமர்ந்த தண்ணி பசும் புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தி, தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தி, ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டிலே நீடித்து வாழ்வேன். பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தி, தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தி, ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டிலே நீடித்து வாழுவேன். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே.
ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே என்னாவு உந்தன் நீதியையும் நாளெல்லாம் உந்தன் துதியையும் ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே யெகோவாயிரே நீர் எந்தன் ஷடாய் புதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர் உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே யெகோவாயிரே நீர் எந்தன் ஷடாய் புதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர் யூதாவின் ராஜசிங்கம் நீரே அல்பாவும் ஓமேகாவும் நீரே வல்லமை பல ஞான மகிமையும் துதியையும் ஏற்றுக்கொள்ள பாத்திர நீரே யூதாவின் ராஜசிங்கம் நீரே அல்பாவும் ஓமேகாவும் நீரே வல்லமை பல ஞான மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா முழு மனதோடு அவரை ஆராதிப்போம் முழு உள்ளத்தோடு அவரை ஆராதிப்போம் முழு பலத்தோடு அவரை ஆராதிப்போம் ஹல்லேலூயா உண்மையாய் ஆராதிப்போம் மகிழ்ச்சியோடு ஆராதிப்போம் கம்பீர சத்தத்தோடு ஆராதிப்போம் பேரோசை உள்ள கைத்தாளங்களோடு அவரை ஆராதிப்போம் ஹல்லேலூயா அவர் ராஜாதி ராஜா நமக்கு முன் செல்லுகிற தேவனாய் இருக்கிறவர் அக்னி ஸ்தம்பமாய் நம்மை காக்கிறவர் மேக ஸ்தம்பமாய் நம்மோடு வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எவ்வளவு பெரிய தேவன் நம்ம ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரிய தேவன் அவர் எவ்வளவு பெரிய மகிமையின் தேவன் எவ்வளவு பெரிய மாட்சிமை உள்ள தேவன் நமக்காக அவர் இந்த மண்ணுலகிலே பிறந்து நம்மை போல ஒரு மனிதனாய் அவதரித்தாரே நம்மை போல மனிதனாய் அவதரித்தது மாத்திரமல்ல நம்முடைய பாவங்களுக்காக ஒரே தரம் பலியிடப்பட்டாரே அவர் சொன்னார் நான் போவேனானால் தேற்றரவாளனாகிய ஆவியானவரை உங்கள் மத்தியிலே நான் அனுப்புவேன் என்று சொன்னார் அவர் எந்த நாமத்திலே வந்தாராம் இயேசு என்ற நாமத்தினாலே நம்மத்திலே ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவர் பரிசுத்தமுள்ள தேவன் எங்கும் நிறைந்திருக்கிற ஆவியானவர் மகிமையின் ஆவியானவர் மென்மையாய் பேசுகிறவர் உள்ளத்துக்குள்ளே வருகிறவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்மையையும் தீமையும் நான் உங்களுக்கு முன்னாக வைக்கிறேன் இருளும் வெளிச்சமும் உங்களுக்கு முன்னாக இருக்கிறது நீங்கள் எதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் எதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் பரிசுத்தம் உள்ள தேவன் ஆவியாய் இருக்கிறவர் ஒளியாய் இருக்கிறவர் ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர் அந்த ஒளியினிடத்திற்கு வரவழைத்த மென்மையான பரிசுத்த ஆவியானவரை நாம் சந்தோஷமாய் ஆராதிப்போமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாருடைய இருதயமும் சந்தோஷத்தினால் நிறைவதாக கர்த்தரை உயர்த்துகிற துதி நம்முடைய நாவில் இருக்கட்டும் ஹல்லேலூயா 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 அவருடைய வழி நடத்துதல் ஆச்சரியமானவைகள் அல்லவா அதை நினைத்து சொல்லுவோமா போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே
மென்மையானவரே மேகஸ்தம்பமே மென்மையானவரே மேகஸ்தம்பமே ஊற்று தண்ணீர் ஜீவநதி ஊற்று தண்ணீர் ஜீவநதி ஆனந்த தைலமே ஆனந்த தைலமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே யுத்தங்கள் செய்பவர், யோர்தானை பிளந்தவர், பெருமழையாய் அன்றைக்கு வந்தவர், உள்ளங்கை மேகத்திலே தெரிந்தவர், உள்ளங்கை மேகம் பெருமழையாய் சுரிய பண்ணினவர். யுத்தங்கள் செய்பவரே யோர்தானை பிளந்தவரே யுத்தங்கள் செய்பவரே யோர்தானை பிளந்தவரே பெருமழையாய் பிரவேசித்த பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே உள்ளங்கை மேகமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே வறண்ட நிலங்களை நீரூற்றாய் மாற்றுகிறவர், தனிமரமாய் இருக்கிறவர்களை கனிமரமாய் மாற்றுகிறவர். வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே கனி தரும் மரமாக கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே காப்பாற்றி வளர்ப்பவரே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே
கருணையை ஆண்டவரே மழையாக பெய்யும்படியாக, உம்முடைய கிருபை எங்கள் மேல் ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபை பெரியது அப்பா, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய வல்லமை பெரியது. கிருபையினால் எங்களை நடத்துவீராக, உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்துவீராக, கிருபை பெற்றவர்களாய் எங்களை மாற்றுவீராக. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் என்ன பேசலாம், எதை குறித்து பேசலாம் அப்படின்னு சொல்லி சிந்திக்கும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒருமைப்பாட்டில் நாம் தேறினவர்களாக இருக்கும்படி என்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அனுப்பினதையும், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பாயிருக்கிறது போல நம் மீது அவர்கள் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிலும் ஆண்டவர் இயேசுவோடும் இருக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லார். நான் அவர்களிலும் நீர் என்னிலும் என்ன செய்யணும் இருக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பிதாவிட்டத்தில் ஜெபம் பண்ணுறார். இந்த 17ஆம் அதிகாரம் மகா பிரதான ஆசாரியரின் ஜெபம் அப்படின்னு சொல்லி இதை நம்ம பார்க்குறோம். 17ஆம் அதிகாரம் வீட்டில் போய் கட்டாயம் யோவான் 17ஆம் அதிகாரத்தை திரும்ப திரும்ப வாசிங்க. ஒரு தடவை வாசித்தா அது என்ன செய்யாது, புரியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுக்கு முந்தின 15ஆம் அதிகாரத்துலேருந்தே வாசிங்கன்னா கொஞ்சம் விளங்கும். 15, 16, 17. அதாவது ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு எல்லாவற்றையும் அறிவிக்கிறார். அவர் ஊழியம் செய்த 3.5 ஆண்டு காலம் அநேக காரியங்களே சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எப்படி ஊழியம் செய்யணும் சொன்னார். நான் என்ன செய்யலை, ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்யும்படி தான் நான் வந்திருக்கேன்னு சொன்னார். எல்லாருக்கும் ஊழியம் செய்யும்படியாக வேலைக்காரனாக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஆங்கில வேலையில் அது சர்வன்ட்ஸ் தான் போட்டிருக்கு. டு சர்வ், நாட் டு பி சர்வ்டு. நான் ஊழியத்தை ஏற்றுக்கொள்ளும்படி வரல, மற்றவர்களுக்கு சர்வீஸ் பண்ணும்படியாக தான் நான் வந்தேன்னு சொல்கிறார். அப்போ எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த தேவன் 17ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, நான் எடுபடக்கூடிய நாட்கள் வருகிறது. 15, 16 சொல்கிறார். என்னென்ன நடக்க போகிறதெல்லாம் சொல்லிவிட்டு 17ஆம் அதிகாரத்தில் அவர் பிதாவோடு எல்லாவற்றையும் சரண்டர் பண்ணி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறார். பரிசுத்த பிதாவே, நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நீர் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 17:4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் பண்ணுறாரு. என்ன எதுக்காக நீங்கள் அனுப்புகிறீங்களோ எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிட்டேன், செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லி வரும்போது கடைசியில் சொல்கிறாரு, உலக தோற்றத்துக்கு முன்மா ஒருமைப்பாட்டில் எல்லோரும் என்ன செய்யணும், தேர்ந்தவர்களாக இருக்கணும். நீர் என்னை அனுப்பினீருங்கிறத அவங்க என்ன செய்யணும், அவங்க விசுவாசிக்கணும். நீர் என்னையில் அன்பாக இருக்கிறத, அவர்களிலும் அன்பாக இருக்கிறத என்ன செய்யணும், உலகம் அறியணும். அதனால் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஒரு ஜெபத்திலே அவர் சொல்கிறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, இதில் நமக்கு என்ன, இதில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, அவர் நம்மோடு இருக்கிற தேவன். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். பிறக்கும்போதே அவரை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இது. ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறார், இம்மானுவேல்னு சொல்லி பெயரிடுவாங்க. இம்மானுவேல் என்பதற்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போ நம்மோடு இருக்கிற தேவன் அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர்.
இப்போ நம்மோட அவர் சொல்கிறார், இந்த வசனத்தை நல்லா நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். இந்த வசனத்தின் கருத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள தொடர்பு இதில் நல்லா விளங்கும். அவர் எவ்வளோ அந்யோன்யமாக பேசுகிறாரு அப்படிங்கிறது தெரியும். 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்கள், 17:4. அதான், பூமியிலே நான் உம்மை ஒரு ரிப்போர்ட் என்ன, நான் வந்து எல்லாத்தையும் செய்து முடித்தேன்னு சொல்லி ரிப்போர்ட். நம்ம ஏற்கனவே அதை வாசித்தோம். இவர் எதுக்காக இப்படி அனுப்பப்பட்டால், உலக தோற்றத்துக்கு முன்பாக, உலக தோற்றம் முதல். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், 22ஆம் வசனத்தில், கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வம் முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கும். தம்முடைய வழியின் ஆதியாக ஆண்டவர் தான் உலக தோற்றத்துக்கு முன்னாலே இப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் பிதாவாகிய தேவன் முன் குறித்து வச்சுருந்தாராம். அதனால தான் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி என்னாச்சு, யோவான் அந்த 1:14 வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே நெஞ்சார், அவர் வாசம் பண்ணார். இது வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே அப்படின்னு போட்டிருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். தேவனுடைய வார்த்தை தான் இந்த வேதாகமம். இதில் இருக்கக்கூடிய வார்த்தைன்னு சொன்னால் எது? வேதாகமம். இதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் அவர் தான். அதனால் நம்மோடு இருக்கிற தேவன், அவர் நம்மோடு இருக்கிற தேவன், நம்மோடு உறவாட விரும்புகிற தேவன். அந்த தேவன் தான் நம்ம இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறோம். அவர் தான் நம்ம இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தேவன் 17:24 திரும்பியும் அதே வசனம் வாசிங்க. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் இப்போ எங்கே இருக்கார்? பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் வலது பார்சத்தில் வீட்டு இருக்கிறார். அதுதான் நம்முடைய விசுவாசம். அங்கே நம்மளும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பம். அதை பிதாவின் இடத்துல சொல்கிறாரு. அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு பாருங்கள். அந்த தகுதியை பெறணும்னா நம்ம என்ன செய்யணும்? மிகுந்த கருத்து உள்ளவர்களாக இருக்கணும். அதுக்கு 2 காரியங்கள் நமக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ஞானஸ்நானம், இன்னொன்று திருவிருந்து. இந்த 2ஐயும் நம்ம என்ன செய்யணும்? பயத்தோடும் பக்தியோடும் நம்ம கடைப்பிடிக்கணும். அப்போ அவர் நம்மோடு நெருங்கி உறவாடுவார். வேத வசனங்கள் மூலமாக நம்மோடு பேசுவார். தினசரி ரெகுலராக ரொட்டீனாக என்ன செய்யணும்? வேதத்தை முறையாக வாசிக்கணும். குறிப்பெடுப்பதற்கு நோட்டு வச்சுக்கணும். அதில் என்ன செய்யணும்? முக்கியமான வசனங்கள் வந்துன்னா அதில் குறிச்சிக்கிடணும். அந்த நேரத்தில் ஒரு சிந்தனை கிடைக்கணும், அதை என்ன செய்யணும்? குறித்து வைக்கணும். அப்போ இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு என்ன செய்வார்? பேசுவார். அதுதான் இம்மானுவேல், நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்கிற அந்த அர்த்தம் என்ன தான்? தேவன் நம்மோடு இருக்கிறார்னா அவர் பேசுவார். வார்த்தைகள் மூலமாக என்ன செய்வார்? நம்மோடு பேசுவார், நம்மோடு இடைப்படுவார். மத்தேயு 28:20 சொல்லியிருக்கு கடைசியில், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லி, நான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த வசனத்தில் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன், அவர்கள் என் கூட இருக்கணும்னு சொல்கிறார். அவர் நம்ம கூட இருக்கக்கும் நம்ம அவர் கூட இருக்கக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அவர் நம்ம கூட இருக்கிறதுக்கும் நம்ம அவர் கூட இருக்கக்கும். அவர் மனமும் நான் உங்கள் கூட இருக்கேன்னு சொல்கிறாரு. நமக்கு அந்த மனநிலை வேணும்ல, அவரை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? எப்பொழுதும் உண்மை பின்பற்றி நான் நடப்பேன், உண்மை நான் உறுதியாய் பற்றி கொள்வேன் அப்படின்னு சொல்லணும். அவருடைய நம்முடைய மீட்கப்பட்டிருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த உலகத்தினுடைய ஒரு நாள் என்ன செய்யும்? முடிந்து போகும். சால்வை போல் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? சுருட்டுவார்.
புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்படும் ஆண்டவருடைய வருகையில். அப்போ அவர் என்ன செய்வார்? ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒரு கோதுமையை விதைச்சான், கோதுமைக்குள்ளே களைகளும் முளைத்துது. அப்போ அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறவங்கன்னு சொன்னாங்க நிறைய களை இருக்குது, அதை பிடுங்கிடுவான்னு சொல்லி. அப்போ தோட்டத்துக்காரர் என்ன சொன்னார்? களையை பிடுங்கினா சில நேரங்களில் நல்ல செடியை நீ பிடுங்கிடக்கூடாது, எல்லோரும் வளரட்டும், எல்லாம் வளரட்டும். அறுப்பு காலத்தில் கோதுமை என்ன செய்யணும்? அடித்து கொண்டு நீங்கள் எங்கே சேமிப்பீங்களோ அங்கே சேர்த்து வைங்க. இந்த பதர் தேவையில்லாதெல்லாம் என்ன செய்யணும்? அக்னினால் சுட்டெரிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவருடைய வருகை நாளில் நாம் அவரோடு நிற்பதற்கு நம்மை ஆண்டவர் தகுதிப்படுத்தும்படியாக. அதான் இந்த வசனத்தில் போட்டிருக்கு, என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறாரு. நமக்கும் அந்த விருப்பம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆண்டவரே நான் உம்மோடு இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கட்டாயம் நம்முடைய ஜெபத்தில் நம்ம சொல்லணும். ஆண்டவரே நான் கைவிடப்பட்டு போகக்கூடாது. நான் மாத்திரம் இல்லை, என்னை சேர்ந்தவர்களும், என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய இனஜன பந்துக்கள் யாரெல்லாம் எனக்கு தெரியுமோ அவங்களெல்லாம் என்ன செய்யணும்? என் கூட நிற்கணும். அப்படி இல்லைன்னா நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நிற்கும்போது ஒவ்வொருத்தரையாக நியாயம் தீர்க்கும்போது இவன் என் கூட இருந்தான், ஒரு நாள் கூட என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா நம்ம என்ன செய்யும்? குற்றப்படுத்துமா? இவன் சொல்லியிருந்தால் நான் உங்களை அறிந்திருப்பேன், ஏற்றுக்கொண்டிருப்பேன். அதனால் என்ன செய்யணும்? நம்ம அவங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என்ன செய்யணும்? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் என்ன செய்யணும்? நல்லா இருக்கணும். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆத்மாவுக்காக என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும். சரி, அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை முன் குறித்து அழைத்திருக்கிறார். அப்போ நாம் அவருடனும் அவர் நம்முடனும் இருக்கிறது ஒரு மேலான ஒரு பாக்கியம், ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். இது நமக்கு சாதாரண விளங்கி கொள்ள முடியாத ஒரு அற்புதமான உறவு. எல்லாவற்றையும் படைத்த ஒரு தேவன் நான் அவர்களுடனே இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறது சாதாரண காரியம் அல்ல. இந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்ம கூட எப்படிலாம் இருக்கார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக அவர் நம்முடைய நண்பராக, நம்முடைய சிநேகிதராக அவர் இருக்கிறார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் 15:15. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இதுக்கு ஜீசஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள்லாம் ஊழியக்காரங்கன்னு நான் சொல்லலை, நீங்கள்லாம் யூஆர் நாட் சர்வன்ட்ஸ், நீங்கள்லாம் யூஆர் மை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறார். நீங்கள்லாம் என்னுடைய சிநேகிதராக இருக்கீங்க. ஏன்னா ஊழியக்காரன்னா எஜமான் எல்லா காரியத்தையும் ரகசியத்தெல்லாம் என்ன செய்ய மாட்டார்? வேலைக்காரங்கிட்ட சொல்லுவாங்களா? ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார், அவர்கிட்ட நிறைய வேலைக்காரங்க இருப்பாங்க. என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ நகை இருக்குது, நான் இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னுடைய காரியங்கள் இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லா காரியத்தையும் வேலைக்காரங்களுக்கு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உங்களை அப்படி நினைக்கல, உங்களை என்னுடைய உண்மையான நண்பர்களாக நான் நினைக்கிறனால எனக்கு பிதா என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நான் உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அவர் நம்முடைய நல்ல நண்பராக இருக்கிறார். முதலாவதாக அவர் நம்மை நேசிக்கிற ஒரு நல்ல நண்பர், உண்மையான ஒரு நண்பர். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு. லூக்கா 12:4. போதும், என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் என்ன செய்வேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நம்மளை போதும். அதாவது ஆண்டவர் நம்மை சிநேகிதர் அப்படின்னு ஒரு நிலைமையில் வச்சுருக்கார், நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு வச்சுருக்கார். ஒரு உண்மையான ஒரு நண்பர் நமக்காக தன்னுடைய நண்பனுக்காக என்ன செய்வாராம்? உயிரையும் கொடுப்பார். அதுதான் உயிர் சிநேகிதன் சொல்லுவாங்க, உயிர் நண்பன். ஆண்டவர் நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். அவர் நம்முடைய உயிர் நண்பராக இருக்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்கள். மத்தேயு 20:28. மனுஷகுமாரனும்
ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதனால் நான் நாட் டு பி சர்வ்டு, எனக்கு ஊழியம் நீங்கள் செய்ய வேண்டாம், நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதனால தான் நம்மையும் அவரை போல இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பாருங்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாதிருந்தால் அது அவனுக்கு பாவமாகும். அவர் நல்ல நண்பர்னால் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும். நன்மை செய்ய அறிந்திருந்தோம், செய்ய திராணி இருந்தோம், அது செய்யலைன்னா அது என்ன ஆயிரும்? பாவமாயிரும். எது நன்மை? எது நன்மை அப்படின்னா, எப்படியாவது ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? கரையற்றவர்களாய், பிழை இல்லாதவர்களாய், மாசு இல்லாதவர்களாய் நம்ம நிற்கணும். அப்படிங்கிறத என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு நம்முடைய செய்கைகள் மூலமாக, நம்முடைய பேச்சுக்களின் மூலமாக அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். அதுதான் இது போட்டிருக்கு. நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தோம் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்குன்னு சொல்லி. அப்போ எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். சம்பவிக்க போகிற காரியம் என்னென்ன நடக்குங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லி வச்சுருக்கார். வெளிப்படுத்தின விஷயத்தில் உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை குறித்து விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. யோவான் அந்த தீவில் அடைப்பட்டிருக்கும்போது அவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார், என்ன நடக்க போகிறது. அப்போ நான் ஆவிக்குள்ளானேன்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த வெளிப்படுத்தின விசேஷனுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷன் போட்டிருக்கோம். ரொம்ப ஆண்டவர் யோவானை ரொம்ப நேசித்தார், அதுதான் அப்படி போடப்பட்டிருக்கு. இப்போ எல்லாம் சம்பவிக்க போகிற காரியங்களையும் நமக்கு ஆண்டவர் அறிவித்திருக்கார். நமக்கு ஒளிவான காரியம், மறைவான காரியங்கள் ஒன்றுமே இல்லை, எல்லாமே நமக்கு தெரியும். அதனால் மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் நம்முடைய நண்பர் என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அப்போ ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு, வேலைக்காரங்களுக்கு எதை சொல்ல மாட்டானோ, எல்லா காரியங்களையும் அறிவிக்க மாட்டான். ஆனால் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் நம்ம என்ன செய்யணும்? ஒரு லிமிட்டில் தான் சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் லிமிட்லெஸ்ஸாக நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதனால் அவர் நம்முடைய நெருங்கிய நண்பராக இருக்கிறார். அவர் நம்மேல் வைத்த அன்பு இதன் மூலமாக வெளிப்படுகிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அந்த அன்பினால தான் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக அவர் கொடுத்தார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய ஜீவனை சிலுவையில் நமக்காக கொடுத்தார். அதுதான் வெளியேற பெற்ற ஒரு அன்பு. ஒரு மனுஷன் தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கறதுனால அதை விட அதிகமான அன்பு உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை என்பதை யோவானும் எழுதி வச்சுருக்கார். அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து அன்பு, இதுதான் அன்பு அப்படிங்கிறத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார். அவர் நம்முடைய நண்பராக இருக்கிறார், ஒரு நல்ல நண்பர். அவர் நம்மை மிகவும் நேசிக்கிற ஒரு நல்ல நண்பர். ரெண்டாவதாக அந்த தேவன் நமக்கு மூத்த சகோதரனாக இருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறதுக்கு முன் குறித்திருக்கிறார். தேவன் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே எப்படி இருக்கான்? முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு. இது ஆங்கில வேதாகமத்தில் படித்து பார்த்தேன். இன் ஆர்டர் தட் he might be the firstborn among many brothers போட்டு. For those whom he foreknew he also predestined to be conformed to the image of his son. தன்னுடைய குமாரனுக்கு ஒப்பாக இருப்பதற்காக அதுக்கு அவர் தன்னுடைய மகனை என்ன செஞ்சார்? முதற் பேரானவனாக, மூத்த சகோதரனாக கொடுத்துருக்காரு அப்படின்னு போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ன் அமங் மெனி பிரதர்ஸ். நிறைய சகோதரருக்குள்ளே அவர் எப்படி ஃபர்ஸ்ட் பார்ன்னா அவன் மூத்த சகோதரன். அப்போ அண்ணன்னு அர்த்தம். நம்மை தேவனாகிய கர்த்தர் முன்னறிந்திருக்கிறார். நாம் பிறப்பதற்கு முன்பாகவே, நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்பே நம்மளை பற்றி அவருக்கு தெரியும். அப்படிதானா?
அப்படி முன் அறிந்திருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சகோதரனாக நாம் அறிந்து கொள்ளும்படியாக அவர் அனுப்பியிருக்கிறார். அடுத்தால இன்னொன்று சொல்கிறாரு, தம்முடைய குமாரனுக்கு ஒப்பாக, அந்த சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்ற விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஏற்கனவே படைக்கும்போது மனுஷனை எப்படி பார்த்தாரு? எப்படி படைத்தார்? முதல் நாள் வெளிச்சத்தை படைத்தார், 6 நாள் எல்லாத்தையும் படைக்கும்போது. அப்போ மனுஷனை படைக்கும்போது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அப்படிதான் சொல்கிறார். தமது சாயலாக தமது ரூபத்தின்படியே நம்மை அவர் சிருஷ்டித்தார். இப்போ உலகம் பாவத்துக்குள்ளே விழுந்துட்டு, யார் முதல்ல பாவம் செஞ்சா? முதல்ல பாவம் செஞ்சது ஏவாள். ஆண்டவர் செய்யாத, இதை புசிக்காதன்னு சொன்ன கனி என்ன செஞ்சாங்க? புசித்து ஆதி தாய் பாவம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் உலகம் முழுசும் பாவத்துக்குள்ளே போயிட்டு பாவ சந்ததியாக தான் நம்ம எல்லாம் இருந்துடும். அந்த அன்றைக்கு வஞ்சிக்கப்பட்ட அந்த காரியம் இன்றைக்கும் நமக்குள்ளே என்ன செய்யுது? பிசாசனுடைய கிரியை நம்மளை வழி தப்ப பண்ணிக்கொண்டே தான் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அனுப்பும்போது தம்முடைய அந்த குமாரனுக்கு ஒப்பான சாயலை நாமும் பெரும்படியாக தான் குமாரன் இந்த உலகத்துக்குள்ளே அனுப்புனார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான காரியம் பாருங்கள். இதன் மூலம் பிதாவாகிய தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அவர் நம்முடைய மூத்த சகோதரனாக இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துகிற ஒரு நல்ல அண்ணனாக இருக்கார். இப்போ சாதாரணமாக நம்ம குடும்பத்தில் சொல்லுவாங்க, முன் ஏறு போகிற வழியில் தான் என்ன செய்யும்? ஏர் உழும்போது வரிசையாக உழுவாங்கள்ல, முதல்ல ஒருத்தன் உழுதுட்டு போவான். அதுக்கப்புறம் பின்னால் போகிறவங்களாம் என்ன செய்வாங்க? அவன் பின்னாலே போவாங்களா, வேறு தனித்தனியாக உழுவாங்களா? இப்போ மாடு உழ மாட்டேங்குது, இப்போல்லாம் டிராக்டர் உழுது. அப்படி இல்லைன்னா முன் ஏர் எப்படி போகுதோ அதுக்கு பின்னால் வரவங்களாம் என்ன செய்யணும்? அதுக்கு பின்னாலே தான் உழுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, மூத்த பையன்கிட்ட சொல்லுவாங்க, நீ எப்படி இருக்கியோ அப்படி தான் அவன் தம்பி மாதிரி இருப்பாங்க. அதனால் நீ என்ன செய்யணும்? ஒழுங்காக இருக்கணும், நீ நல்லா படிக்கணும், நீ பெரிய பதவிக்கு வரணும், அப்போ தான் அவன் தம்பி மாதிரி என்ன செய்ய முடியும்? அவன் பின்னால் நல்லா வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி தானே அண்ணன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு இது வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மூத்த சகோதரனாக நமக்கு முன்மாதிரியாக வச்சிருக்கார். ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அனுதினம் என்ன உண்டு? சிலுவைகள் உண்டு, பாடுகள் உண்டு. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நமக்கு முன்மாதிரி. சிலுவையிலே அடிபட்டு சாகிற வரைக்கும், மரத்தில் தூக்கப்பட்ட யோனும் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நமக்காக அவர் சாபமானார். அப்போ நமக்கு அதெல்லாம் முன்மாதிரி. சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், ஆனாலும் நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஜெயம் கொள்ள முடியும். அல்லேலூயா! நிச்சயமாக ஜெயம் கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? கைவிடுகிற தேவன் இல்லை. ஏன்னா நம்ம பிடிச்சா விட்டுருவோம், அவர் நம்மை பிடித்திருக்கிறார். அப்போ அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல, ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்னார். நானே வழி, நானே வழி. அப்போ அவருடைய வழியை நம்ம கை கொள்ளும்போது, அவரை நம்ம முன்மாதிரியாக வைத்து கொள்ளும்போது, நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களை நாம் முன்மாதிரியாக கொள்ளும்போது நம்முடைய காரியங்கள் என்ன செய்யும்? சீராக இருக்கும். நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நிச்சயமாக என்ன செய்ய முடியும்? போக முடியும். அநேக நேரங்களில் தவறிடும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? ஒப்புரவாகணும். என்னை மன்னியும் சொல்லி. தாவீது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு ராஜா. தாவீது ராஜாவாக்குனது யார்? பிதாவாகிய தேவன், கர்த்தர். அந்த ஈசாய் என்ற அவங்க தகப்பனருக்கு 8 குமாரர், 7 பேரை நிராகரித்து 8வது ஆளை தான் யார்? ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீது. ஆனால் அவன் ஒரு தவறு செஞ்சிட்டான். பகல் நேரத்தில் வாக்கிங் போனது தப்பு, உயரமான இடத்துல வாக்கிங் போகிறதும் தப்பு.
கீழே நடக்கலாம் என்ன செய்யும் தெரியும். அப்படி தவறு செஞ்சதுனால அவனுக்கு வந்து அந்த சில காரியங்கள் எழுதப்பட்டுச்சு தாவீதை போல. அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சோதனைகள் வரும், கண்ணிகள் இருக்கும், எல்லாவற்றிலிருந்து நாம் விடுதலை பெறணும்னா இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும், உறுதியாக பின்பற்றி கொள்ளணும். அவருடைய வழி நம்ம நடக்கும்போது ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், தோற்று போக மாட்டோம். அந்த வழியில் நடக்க அவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த சிந்தையை நம்ம அணிந்து கொள்ளணும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கட்டும் சொல்கிறார். அப்போ அந்த சிந்தையை நம்ம அணிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவை போல் நம்ம என்ன செய்யணும், தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். அவர் சிலுவை பரியந்தான் நெஞ்சாராம், மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார் அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்ம தாழ்மை காடணும். தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவனுக்கோ எதிர்த்து நிற்பார். அப்போ நமக்கு சில காரியங்கள் நடக்கலைன்னா நம்மகிட்ட ஏதோ ஒன்று ஒரு தவறு இருக்குது, பெருமைப்பட்டிருக்கோம்னு நினச்சோம். அப்போ நம்ம ரொம்ப எளிமையாக இருக்கணும். என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் நம்முடைய சமூகத்தில் நான் தாழ்த்துக்கிறேன் சுவாமின்னு சொல்லி தாழ்த்தி பெருமைக்குள்ள காரணங்கள் என்னெல்லாம் இருக்கும், உலகத்தின் பெருமை, நம்முடைய காரியங்கள், அதாவது 3 பாவங்கள் இருக்கும், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைன்னு சொல்கிறோம். அப்படி நிறைய காரியங்கள் நம்ம என்ன செய்கிறோன்னா நம்ம வந்து பெருமை உள்ளவர்களாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறான்னு போட்டிருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அவருடைய சமூகத்தில் அவரை போல் நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளணும். அவர் நம்முடைய முன்மாதிரி, அவர் நம்முடைய மூத்த சகோதரனாக இருக்கிறார். 3வதாக அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 8:14. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அடுத்த வசனம், அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்போ தேவனுடைய ஆவியினாலே நீங்கள் நடத்தப்பட்டால் நம்ம வந்து தேவனுடைய புத்திரர் பிள்ளைகளாக இருப்போம். அப்படி இருக்கும்போது அவர் நமக்கு தகப்பனாக இருப்பார். நம்ம அவரை என்ன செய்ய முடியும், அப்பா பிதாவேன்னு கூப்பிட முடியுமா? அப்படி டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா, ஃபார் யூ டிட் நாட் கெட் த ஸ்பிரிட் ஆஃப் சர்வன்ட்ஸ் அகெயின் டு புட் யூ இன் ஃபியர், பட் த ஸ்பிரிட் ஆஃப் சன்ஸ் வாஸ் கிவன் டு யூ பை விச் வி சே அப்பா ஃபாதர். அதாவது நமக்கு வந்து அடிமைத்தனத்தின் ஆவியை ஆண்டவர் கொடுக்கல, தன்னுடைய சொந்த பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். பிதாவாகிய தேவனை அப்பா என்று கூப்பிடும்படியாக கொடுத்துருக்காரு. அதனால் அவருடைய பிள்ளைகள், அவர் நமக்கு தகப்பன். முதல்ல சொன்னேன் அவர் நமக்கு நண்பர்னு சொன்னேன். 2வது அவர் நமக்கு மூத்த சகோதரன் சொன்னேன். 3வதாக நம்ம என்ன சொல்கிறோம், அவர் நமக்கு தகப்பன். எனக்கும் தகப்பன் தான், என்னுடைய பையனுக்கும் அவர் தகப்பன் தான், என்னுடைய பெற்றோருக்கும் அவர் யார் தான், தகப்பன் தான். சொல்லுவது வழக்குதான். என்னாலும் அவர் வந்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் என்றைக்கு ஒரே நிலைமையில் இருக்கார். எல்லாருக்கும் அவர் தகப்பனாக இருக்கிறார். அதனால தான் அந்த அதிகாரத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவீகாரத்தின் ஆவி நம்மளை சுவீகாரம் பண்ணியிருக்கார். நம்மளை தத்து எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளைகளாகும்படியாக ஒரு அதிகாரத்தை அவர் கொடுத்துருக்கிறார். நாம் தேவ ஆவியினால் நடத்தப்படுவதற்கு நம்மை என்ன செய்யணும், அர்ப்பணிக்கணும். அப்படியே அந்த வழியில் நடக்கும்போது அவருடைய புத்திரர்களாய், அவருடைய புத்திரிகளாய், அவருடைய பிள்ளைகளாய் நம்ம என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவம் நமக்கு இருக்கணும். அவருடைய பிள்ளைகளாகணும்னா என்ன செய்யணும், முதல்ல என்னுடைய ஆவியினால் நிரப்பப்படணும்னு சொல்லியிருக்கு. அந்த 8:14 என்ன சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அப்படின்னு போட்டிருக்கா. அப்போ தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்யணும். நம்முடைய இருதயம் என்ன செய்யணும், பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம எனக்குள் வாரோன்னு சொல்லும்போது ஆண்டவர் வர முடியும். இருதயத்தில் கசப்பு, கோபம், வைராக்கியம், பொறாமை
இப்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய முடியாது, உள்ளே வந்து வாசம் பண்ண முடியாது. அதனால் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், தேவையில்லாத காரியங்களெல்லாம் என்னை விட்டு அகற்றும், என்னுடைய இருதயத்தை நீர் கழுவும், எனக்குள்ளே வந்து நீர் வாசம் செய்யும் சொல்லி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவம் பெறும்போது நாம் அவருடைய பிள்ளைகளாக என்ன செய்ய முடியும், மாற முடியும். ஆவிக்குரிய எல்லா பலன்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்முடைய சரீரம், ஆண்டவர் சொன்னார், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், நீங்களே அந்த ஆலயம் சொன்னார். அப்போ இந்த ஆலயம் என்ன செய்யக்கூடாது, அழுக்காக இருக்கக்கூடாது, பரிசுத்தமாக இருக்கும்படியாக நாம் இருக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும், ஆண்டவரோடு ஒப்புரவாகணும். ஜெபத்திலையும் வேத வாசிப்புலையும் உறுதியாக இருந்தால் நம்ம சரீரத்துக்குள்ளே, நம்முடைய இருதயத்துக்குள்ளே அழுக்கு என்ன செய்யாது, வராது. பிசாசின் கிரியைகள் உள்ளே வர முடியாது. ஜெபம், வேத வாசிப்பு, ரெண்டே காரியங்கள் தான். நல்ல உறுதியாக இருக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரம், குறைஞ்சது 1 மணி நேரம் வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்கிறதுக்கு மொத்தத்தில் 24 மணி நேரத்தில் குறைந்தது 1 மணி நேரம். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு பெரிய வேளாண் என்று சொன்னார். 1 மணி நேரமாவது என்னோட என்ன செய்யக்கூடாது, நீங்கள் விழித்திருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டார். சரிதானா? அவரோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். அப்போ அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, நீங்கள் வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, போதும், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க, பலன் அடைவீங்க. கடைசியில் என்ன போட்டிருக்கு, எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. உலகம் முழுவதும் என்ன செய்ய முடியும், நம்ம சாட்சியாக இருக்க முடியும். அப்போ பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல வரும்போது நம்ம பலன் அடைவோம், உலகம் முழுசும் என்ன செய்வோம், சாட்சியாக இருக்க முடியும். அப்போ அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி நம்ம என்ன செய்யும், ஆளுகை செய்யும். நமக்கு அந்த இது ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார், நம்மளுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு மாபெரும் அந்தஸ்து நமக்கு கிடச்சிருக்கு. அதை எண்ணி நம்ம என்ன செய்யணும், அவருக்கு நன்றி செலுத்தணும். அப்போ நம்ம அதை என்ன செய்யணும், இறுதி பரியந்தம் அதை காத்து கொள்ளணும். இறுதி பரியந்தான் இது வரைக்கும் மரண பரியந்தம். மரண பரியந்தம் அவருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும், கற்பு உள்ளவர்களாக இருக்கணும். எந்த மீறுதல்களையும் என்ன செய்யக்கூடாது. அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அவர் நமக்குள்ளே இருக்கும்போது நமக்கு என்ன செய்வார், கண்டித்து உணர்த்துவார், இது தப்பு, வேண்டாம் அப்படின்னு என்ன செய்வார், நமக்கு சொல்லுவார். இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். கருத்தாக இருக்கும்போது நாம் அவருக்குள் நிலைத்திருக்க முடியும். அவர் நம்முடைய தகப்பனாக இருப்பார். அவர் நமக்கு நல்ல நண்பர், அவர் நம்முடைய மூத்த சகோதரன், அவர் நம்முடைய தகப்பன். அப்போ நம்ம அவருடைய சமூகத்தில் உண்மை உள்ளவர்களாய், ஒழுக்கம் உள்ளவர்களாய், கற்புள்ளவர்களாய் நாம் நடக்கும்போது நம்மை அவர் மாசற்றவர்களாய் நிலைநிறுத்த வல்லமை உள்ள தேவன். மாசற்றவர்களாய் பிதாவின் சமூகத்தில் இந்த குமாரனாகி இயேசு கிறிஸ்து என்ன செய்வார், நம்ம கொண்டு நிறுத்துவார். நம்ம நிலைத்திருக்கணும், கடைசி வரைக்கும் அவருக்குள் நிலைத்திருக்கணும்னா நாம் அவருக்குள்ள என்ன செய்யணும், அவரோடு ஒப்புரவாகணும், அவரோடு அந்யோன்யமாக இருக்கணும். விடாமல் என்ன செய்யணும், அவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய காரியங்கள், அவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்லாக்கியங்கள், அவர் நமக்கு கொடுத்துருக்கிற மேலான காரியங்களை எண்ணி அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் நாம் அவரை துதிக்கணும் அதிக நேரம். இன்றைக்கு நம்ம ஜெபம் ஆரம்பிக்கும்போது அதிக நேரம் நம்ம நினைஞ்சோம், ஆண்டவரோடு நம்ம துதி பலிகளை ஏறெடுத்தோம், கொஞ்சம் நேரம் துதி பலிகளை ஏறெடுத்தோம். அதே மாதிரி பாவ மன்னிப்புக்காக கொஞ்சம் நேரம் என்ன செய்யணும், நம்ம அவரிடத்தில் கேட்கணும். பாவ மன்னிப்பு, ஆண்டவரை துதிக்கும் துதி, அதுக்கப்புறம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம், கடைசியில் நமக்காக ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது 1 மணி நேரம் என்ன செய்யாது, காணாது. முழங்காலில் நின்று வேதத்தை வாசிக்கணும், வேதத்தில் உள்ள காரியங்களை குறித்து வைக்கணும். அப்புறம் அது ரகசியங்கள்லாம் நிறைய காரியங்கள் நமக்கு ஆண்டவர் நினைச்சுவார், கற்றுக் கொடுப்பார். ஒரு முறை அப்படி படிக்கும்போது வருகிற காரியங்கள் திரும்ப திரும்ப படிக்கும்போது புதிய புதிய காரியங்கள் நமக்கு வெளிப்படும். ஒவ்வொரு முறையும் படிக்கும்போது வேறு வேறு மாதிரி இருக்கும். வேதத்தை திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் படித்த மாதிரி இல்லையே, புதுசாக இருக்கே அப்படின்னு இருக்கும். அப்படி இது ஒரு பொக்கிஷம், நமக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷம் இந்த வேத புத்தகம். அப்போ இந்த வேத புத்தகத்தை முறையாக பயன்படுத்தணும், அவரோடு நெருங்கி நாம் ஜீவிக்க முடியும். அப்படி ஜீவிக்கும்போது அவர் நமக்கு நல்ல நண்பராகவும் மூத்த சகோதரனாகவும் தகப்பனாகவும் அவர் இருப்பார். இன்றைக்கு நம்ம பார்த்த
அந்த செய்தியினுடைய தலைப்பு நான் அப்படி நினச்சேன், நானும் இயேசு கிறிஸ்துவும், எனக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு இருக்குது என்பது குறித்து சிந்திக்கும்போது இந்த காரியங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதனால் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு சரியாக இருக்குமானால் நம்ம எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார், நம்முடைய காரியங்களை அவர் மேற்கொண்டு கொள்வார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக அவர் என்ன செய்வாரோ கிரியை செய்வார்னு போட்டிருக்கு. உங்களுக்கு என்னது தேவை என்பது அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளும். எப்போ இதெல்லாம் நடக்கும்னா நம்முடைய அந்த உறவு சீராக இருக்கும்போது இதெல்லாம் கரெக்டாக நிச்சயம் நடக்கும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார், அவருடைய காரியங்களிலே நம்மை நிலைநிறுத்துவார். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களுக்கும் உமக்கும் உள்ள இந்த உறவு, நானும் அவரும், நானும் என் தேவனும், நானும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தேவரீர் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். இன்னும் அதிகமாய் நாங்கள் வேரூன்றி கட்டப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படியாக எங்கள் கண்களை திறந்தருளும் சுவாமி. அனுதினமும் வேதத்தை நாங்கள் நேசிக்கவும் வாசிக்கவும் அதன்படி நடக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்க, ஜாக்கிரதையாய் இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். அநேக வேளைகளிலே நாங்கள் சோர்ந்து போகிறோம். நீர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். எங்களை பலப்படுத்தும், எங்களை திடப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். உமக்குள் நிலைத்திருக்க கனி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். இப்படிப்பட்ட மேலான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தார். நீர் எங்களுக்கு நல்ல நண்பராய் இருக்கிறீர், உற்ற சகோதரனாய் இருக்கிறீர், எங்கள் தகப்பனாய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எங்களை நீரப்பா பலப்படுத்தும், இன்னுமோடு நெருங்கி உறவாட உதவி செய்யும். அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமாய் நீர் மாற்றும். சுயநலமற்றவர்களாய் மற்றவர்களுக்காக நாங்கள் அப்பா பரிந்து பேச, கருத்தாய் ஜெபிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். திருச்சபை ஆசீர்வதியும். உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும், குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே இரட்டிப்பான மகிழ்ச்சி உண்டாகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். உன்னுடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. உன்னுடைய கிருபையின் கரம் எங்களோடு இருந்து வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும் சுவாமி. சகல குறைவுகளை நிறைவாக்கும். உன்னுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்தும், சகல காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். படிக்கிற பிள்ளைகளுக்காய், வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிறவர்களுக்காய், திருமணத்துக்கென்று ஆயத்தப்படுவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியம் மற்றவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நீ தாரும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பாரங்களை நீக்கி போடும், பாவ பழக்க வழக்கம் இந்த விடுதலை தாரும். இன்னும் என்னென்ன காரியங்களுக்காக பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ இந்த காரியங்களிலே ஜெயம் உண்டாகட்டும். எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் நம்ம அனைவரோடு எப்போதைக்கும் கூட இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். லேலூயா, லேலூயா, லேலூயா. கர்த்தர் உங்களை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாரா. காட் பிளஸ் யூ. ஆராதனை